Hi viewers, இன்னைக்கு நம்ம ஸ்ரீகந்த் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். 1 கப் புளிக்காத தயிர், 4 சின்ன ஏலக்காய், நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துர்க்கேன். பாதாம், கிஷ்மிஷ், முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் பால்ல கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டுக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். தயிரில் இருக்க தண்ணி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஒரு நல்ல காட்டன் கிளாத்ல தயிர் போட்டுட்டு நல்லா கட்டிருங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். நல்லா கட்டிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டுக்கோங்க. நல்ல ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்மளோட சர்க்கரை பொடியாக கிரைண்ட் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம நல்லா அதை கட்டி வச்சுருந்த தயிரை எடுக்க போகிறோம். தயிரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ண சர்க்கரையை கொட்டிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. குங்குமப்பூ பால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ண தான் அது இன்னும் டேஸ்ட் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆகணும். பாருங்கள், குங்குமப்பூ பால் தயிரோடு நல்லா சேர்ந்துருச்சு. லாஸ்ட்டாக ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை 1 மணி நேரத்துக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ண ஸ்ரீகந்த் நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள், எவ்வளோ திக்காகிடுச்சு, நல்ல க்ரீமியாக ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சோண்டு கார்னிஷ்க்கு குங்குமப்பூ பால் போட்டுக்கோங்க. கார்னிஷ்க்கு நான் பாதாம் யூஸ் பண்ணியிருக்கேன். யம்மியான ஸ்ரீகந்த் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.